அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். இறைசக்தி மையம் சார்பாக யோக சித்தர் ரா தர்மாஜோரின் அருளுரை. தெய்வங்கள் இறைவன் வேற, தெய்வம் வேற. இறைவன் நாதஸ்வரூபானவன். தெய்வம் இறைவன் மனிதனை படைத்து மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தெய்வங்களை படைக்கிறாங்க. இந்த தெய்வங்கள் எங்கே இருக்காங்கன்னா, நம்ம வாழ்கிறது பூமிக்கு மேலே இருக்கிறது ஆவி உலகம், அதுக்கு மேலே இருக்கிற பித்திரு உலகம், அதுக்கு மேலே இருக்கிற தெய்வ உலகம், அதுக்கு மேலே இருக்கிறது சித்தர் உலகம், அதுக்கு மேலே இருக்கிறது ஞானிகள் உலகம், அதுக்கு மேலே இருக்கிற ஆண்ட உலகம். மொத்தம் 7 உலகம் இருக்குது. அப்போ இந்த தெய்வ உலகத்தில் தெய்வங்களை நம்ம அழைக்கணும்னா 4 வழியில் அழைத்தால் மட்டும்தான் வருவாங்க. அந்த 4 வழியில் அழைக்காத பூஜை முறையான பூஜை அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, போன வாரம் அமாவாசை அன்னைக்கு, போன மாதம் அமாவாசை அன்னைக்கு விளக்கு படுத்தி வச்சுருக்கோம். இப்போ பௌர்ணமி 5 நாள் ஆகுது பாருங்கள். விளக்கு நுனியில் கறி பிடிக்கவே இல்லை. எந்த வீட்டு விளக்கு நுனியில் கறி பிடித்ததோ உங்கள் பிரார்த்தனை தெய்வங்கள் வரவில்லை என்ற பொருளாகும். எந்த வீட்டு விளக்கு நுனியில் கறி பிடிக்கவே இல்லையோ உங்கள் பிரார்த்தனை தெய்வங்கள் வந்ததாக பொருளாகும். அப்போ காயத்ரி மந்திரத்தில் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு அழைப்பு மந்திரம் இருக்குது. கணபதி அப்படின்னா வாம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஆனால் இந்த மந்திரத்தில் கணபதி வர ஒரு ரகசியம் சூட்சமும் மறைக்கப்பட்டுள்ளது. கணபதி வரவே மாட்டார். இப்போ மகாலட்சுமி மந்திரம் எடுத்துக்கங்க. ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்னி தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதயாது. அந்த பிரசோதயாதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. அந்த புள்ளி தான் சூட்சமம். அப்போ அந்த தெய்வங்களை இந்த மந்திரம் பிடிச்சி காயத்ரி மந்திரம் சொன்னால் தெய்வம் வரமாட்டாங்க. இப்போ பெருமாள் மந்திரம் இருக்குது. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது. தெய்வம் வரமாட்டாங்க. இதில் சூட்சம் இருக்குது. அப்படி தெய்வங்களை நாம் 4 வழியில் ஏதோ ஒரு வழியில் அழைத்து பூஜை செய்தால் மட்டுமே தெய்வங்கள் வருவாங்கள். அதனால தான் நம்ம என்னதான் நீங்களாம் சாமி கும்பிட்டாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது. ஆனால் திருப்தி இருக்கும். நான் சாமி கும்பிட்டேன் சார் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் தெய்வங்கள் அழைக்காமையே நீங்களே விளக்கு பற்றி நெய்வேத்தியம் வச்சு நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்க. தீக்குச்சியில் தீபம் ஏற்றினால் தெய்வங்கள் வரவே மாட்டார்கள். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கணபதியம் வீட்டில் செஞ்சு முடித்து ஒரு அரை மணி நேரத்தை விளக்கு அணைஞ்சிது. அந்த விளக்குன்னு கண்ணங்கரைன்னு திருப்பி பிடிச்சது. அப்போ என்ன? அப்போ ஒரு நல்ல விஷயத்தை தப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். என்ன ரிசல்ட் என்று பார்த்தால் நோ ரிசல்ட். அப்போ தெய்வங்களை முறைப்படி அழைத்து அருளை பெறுவது எப்படி என்று நம்முடைய ஆதி பிரணவாசிய வித்தையில் தெய்வ வழிபாடு கருத்திடப்படுகிறது. உலக வாழ்க்கை தேவை அத்தனை கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு. இறைசக்தி மையம். மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.